World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக வெப்படை அப்படின்னு பேர் சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஜோதிடத்தில் யாரான்னா கந்தசாமி ஐயா தான். சும்மா பேரை கேட்டாலே அதிர்தில்லை அப்படின்ற மாதிரி அவர் பேர் சொன்னாலே சரவெடி வெடிக்கும். அந்த போர்டில் இருந்து இந்த மைக்கில் இருந்து எல்லாமே சும்மா சரவெடி மாதிரி கிளம்பும். அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் அவர்கிட்ட நம்ம மைக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 1 மணி நேரம் பேசணுன்னாவே 3 மணி நேரம் பேசுவார். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப திறமை வாய்ந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு நமக்கு ஜாதக ஆய்வு பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்ட்டு நமக்கு சொல்ல இருக்கிறாரு. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஜோதிடம் என்பது நமக்கு முன்னோர்கள் போதித்து கொடுத்த ஒரு பொக்கிஷந்தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் அன்றைய காலகட்டத்தில் நம்ம மாதிரி ஒரு மாடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு புரியுங்களா, சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்கெல்லாம் எழுதலை இந்த நூல்கள். ஆல்ரெடி ஒரு மலை மேலே குன்று மேலே ஒரு மரத்தடியை செடி அடியை பழங்கள் சாப்பிட்டு கொண்டு அந்த பரிபாஷையில் சரிங்களா, தமிழ் இலக்கியத்தில் பரிபாஷையில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த பாடல் அனைத்துமே உண்மை, அவங்க பொய்யாக எழுதணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி நூல்கள் தான் நம்ம எழுதி கொடுத்துருக்குறாங்க. பட் அதை வச்சு தான் நம்ம ஜோசியம் கொண்டுகிட்டு போகிறோம். ஆல்ரெடி இதன்படி இன்றைக்கு ஜோதிடத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும், ரெண்டாவது என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களுக்கும், இதில் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஜோதிடர் அனைவர்களுக்கும், நமக்கு இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அது இதையும் குழப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தெளிவான ரூட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தெளிவாக போகிறாங்க. ஆனால் இருக்கிறவங்க பட்ட அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி பல குழப்பங்கள் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் நிச்சயமாக இல்லை. இப்போ ஐயா சொன்னார், நட்சத்திரங்கள் பலனில் இருக்கா? இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு கிரகங்களில் பலன் இருக்கா? இருக்குது. நெட்டெடுப்பு ஜோசியை எடுத்தோம்னா 2 கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால், அதுக்கு பார்வைகள் இருந்தால் அது என்ன செய்யும் அப்படின்னு பலன் சொல்லலாம். பட் அதன்படி நட்சத்திரங்கள் படி பாதசாரங்கள் சாராவளி பலன் சொல்லலாம். நமக்கு எந்த இடத்துல எது தேவைப்படுதோ அது எடுத்து தான் ஆகணும். பல முறையில் ஜோதிடம் இருக்குது, ஒரு முறையில் எல்லாம் இல்லைங்க. கலவை நாம் இப்போ சாப்பிட்டோம், சாப்பாடு, பொரியல், அப்பளம், புரியுங்களா, ரசம், பருப்பு, பாயாசம் எல்லாம் கலந்து தான் நம்ம ருசியை கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? ஒரு வழியில் நாம் இந்த ருசிக்கெல்லாம் சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்லாம் எடுத்துக்கல. இப்போ வட்டலில் சாப்பாடு போட்டால் சாப்பிட்ருமா? முடியாது. அதுக்குண்டான பொருள் வைக்கிறோம் இல்லையா? அப்போ ஜோதிடம் அப்படித்தான். கிரகங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, சார பலனும் வேணும், பார்க்கக்கூடியது வேணும். புரியுதுங்களா? எல்லா வகையிலையும் சேர்ந்தா தான் நமக்கு ருசியாக இருக்கும், பலன் சொல்ல முடியும். அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதன்படி பலன் சொல்ல முடியும். நட்சத்திரங்களே பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்கிறது ஆயிலிய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தில் சில குழந்தைகள் பிறந்துட்டால் அவங்க அப்பா அம்மானுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டால் நட்சத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் மூல நட்சத்திரத்தில் பிறந்து அவங்களுக்கு தாரங்கள் 2 நடந்திருக்குது. புரியுதுங்களா? இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? உண்மை. ஏன் நம்ம கிரகங்களை அவங்களுடைய லக்னத்தையோ ராசியோ நட்சத்திரம் அதாவது எதையுமே எடுத்துக்க வேண்டாம். அவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, ஆனால் தார குற்றங்கள் நடந்திருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை என்னால் காட்ட முடியும், நிறையா இருக்குது. புரியுதுங்களா?
ஆல்ரெடி இதே நட்சத்திரங்களில் வச்சு எதை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதே அது என்ன சொல்கிறாங்க, இந்த நட்சத்திரங்களை வச்சு ஒருத்தருக்கு தொழிலை சொல்ல முடியுமா, முடியாது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த கிரகங்களை வச்சு இவங்க காதல் திருமணம் பண்ணுவாங்களா, கலப்பு திருமணம் பண்ணுவாங்களா அப்படின்னு அவருனால சொல்ல முடியாது. நான் சேலஞ்ச் கட்டுவேன், எந்த இடத்துலையும் பேசுறதுக்கு தயார் இருப்பேன். நீங்கள் ஒருத்தர் நான் தொழிலை இதை வச்சு சொல்ல முடியுமான்னு கேள்வி கேட்டால், நீங்கள் இதை வச்சு கல்யாணத்தை சொல்ல முடியுமான்னு கேள்வி என்னால் கேட்க முடியும். எந்தெந்த இடத்துல எங்கே தவறு போகுதுன்னு எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் ஒன்றும் பிரம்மா இல்லை, நம்ம ஒன்றும் பிரம்மா அல்ல, புரியுங்களா? நம்மளும் ஒருத்தர்கிட்ட படித்தோம், எல்போர்டாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டு தான் இருக்கணும். அப்படி தான் ஜோசியம் கொண்டு போகணும். இதை பெருசாக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தவறு தான். இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மற்ற எல்லா ஜோசியர்களை ஜோதிடரெல்லாம் முட்டாளுங்கிறாங்க. எப்படி முட்டாள்? அந்த சொல்கிறவங்க முட்டாள் ஆகலாம், எல்லாருமே முட்டாள் ஆக முடியாது. நம்மளை விட தெளிவாக இருக்கிறவங்க, நம்மளை விட அதிகமாக சொல்கிறவங்க நிறையா பேர் அறிவாளி இருக்கிறாங்கல்ல, ஒளிஞ்சிருக்கிறாங்க, வெளியே வரல, புரியுங்களா? இருக்கிறாங்கன்னு தான் எடுத்துக்க முடியும். அதனால் ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பொறாமையும் தொல்லைகள் இல்லாமல் அவங்கவுங்க பாணியில் போகிறது நல்லது, புரியுதுங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐஎஸ்டி விஐபிகளுக்கு பார்க்கும்போது அது ஒரு மாதிரியாக போகும். அதே பாமர் மக்கள் வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜோசியம் சொல்லணும். அப்படி தான் நடக்குது. எனக்கு நிறையா வரும். நம்ம ஒரு பாமர மக்கள் ஏரியாவில் இருக்கிறோம், நிறையா அந்த மாதிரி ஜாதகம் வருது, சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆமான்னு தான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னெல்லாம் ஒருத்தர் சொல்கிறதில்ல, புரியுதுங்களா? பாருங்கள், நம்ம நண்பர் இப்போ தான் கேள்வி கேட்டார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. ஈரோடு பாலகிருஷ்ணன் ஐயா நேற்று என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்தாருங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க ஐயா வந்தாங்க அப்படின்னு சொன்னோம். என்ன சொன்னீங்க? நான் அதில் என்ன இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொன்னார். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களும் அதை தான் சொன்னாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன் தான் நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடியவர் ஆமான்னு தான் சொல்கிறாரு. அதுக்காக நாம் இது இல்லை அது இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஜோதிட நண்பர்கள் அனைவர்களுமே ஒரே சிலபஸ் என்பது பார்த்தா ஒரு வக்கீலில், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரில் அவங்க கையில் சிலபஸ் என்பது இருந்தும் கூட மாற்று மருத்துவம் பண்ணுறாங்க, எதிர்த்தன வக்கீல் வாதாடுறாங்க. இது சில ஜோதிடருக்கு சிலபஸில் போகிறாங்க, சில ஜோதிடர் சொல்லி கொடுத்த இதில் போகிறாங்க. அவங்க தகுந்த மாதிரி போகிறது ரொம்ப சிறப்புன்னு என்னுடைய கருத்து சொல்கிறேன். சரி, இப்போ எனக்கு நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதில் காதல் திருமணம் போட்டிருந்தேன், முதல்ல கலப்பு திருமணம் போட்டிருந்தேன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா முறத்தவறிய திருமணம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறேன். முறத்தவறிய திருமணம் இதில் நீங்கள் ஆய்வு பண்ணலாம், கட்டம் போட்டு கூட பண்ணலாம். இதில் முறத்தவறிய திருமணம்னா எப்படி? அக்கா தங்கச்சி பொண்ணை அண்ணனும் தங்கச்சி கட்டிக்கிறாங்க, காதல் போய் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது எப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள், இது ஏதாவது புரியுதான்னு பாருங்கள். நான் விளக்க சொல்கிறேன், நான் சொல்லி தான் கேட்குறேன். பட் உங்களுக்கு இதை விளக்க சொல்லாமல் இதை சொல்லுங்கள்லாம் ஒருத்தரையும் கேட்கல, நான் போட்டிருக்கிறேன். இதில் என்ன புரியுதுன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன் இந்த கட்டத்தில் இருக்கிற ஜாதகத்தை. இது ஒன்றும் போடலையா? பாருங்க, நட்சத்திரம் போடுங்கிறதுக்கு போடுங்க. இல்லை கேட்குறாரு பாருங்க, ஐயா கேட்குறாரு பாருங்க. ஐயா நட்சத்திரம் இந்த ஜாதகத்தை இப்போ வயசு போட்டிருக்கிறாரு பார்த்தீங்களா? இந்த வயசு வச்சு கிரகங்கள் இப்படி இருந்தாவே அப்படியே பலன் சொல்லலாம். இப்போ டேட் போட்டுக்கல, என்ன வயசு ஆகுது, இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இது வேலை செய்யும். நட்சத்திரம் இருக்கலாம், திசாபுத்தி இருக்கலாம். பட் நான் அப்படியே எடுப்பேன். நீங்கள் திசாபுத்தி போட்டு எடுக்கலாம், நட்சத்திரங்கள் போட்டு எடுக்கலாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி தான் போய் ஆகணும். எடுத்துக்கலாம். பாருங்க, 14/3/2001 பிறந்திருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா 11:57 பிறந்திருக்கிறார். திசாபுத்தி இருப்பு மட்டும் போடுங்க, திசாபுத்தி இருப்பு போடுங்க போதும். பாருங்க, விசாக நட்சத்திரம் எழுதுங்க.
எழுதிட்டீங்களா? விசாக நட்சத்திரம், சரி. இப்போ நடக்கூடிய திசை இருப்பு பாருங்க, கீழே புதன் திசையில புதன் புத்தி, புதன் திசையில புதன் புத்தி. சார், இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுடைய குடும்பத்துல 2 தாரம் பண்ணுவங்க யாரு அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? பார்த்த உடனே இதுல ஒன்றும் கேள்வியே இல்லை. உங்க வீட்டுல முறத்தவரிய திருமணம் ஒன்று நடந்திருக்குதுன்னு சொல்லலாம். 2 கல்யாணம் பண்ணியிருக்கலாம், முறத்தவரிய திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லலாம். நீங்க லக்னம் ராசி எல்லாம் விட்டுருங்க. இது என்னுடைய கேள்வி. இது பாரம்பரியத்தினுடைய அடிப்படை. புரியுதுங்களா? ஆல்ரெடி குருவும் சனியும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா எந்த வீட்டில் இருந்தா என்னென்ன வேலை செய்யணும்னு நீங்க எடுத்துக்கணும். நான் ஒரு ராசிக்கு தான் சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேர் இணைந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி வேலையை செய்யும் அப்படியே சொல்லுவேன் நான். அதெல்லாம் தங்கு தடை இல்லாத சொல்லுவேன் நான். பேசுவேன், கேட்பேன். இதுதான் 2 கிரகங்கள் நெட் எடுப்பு. இப்ப நட்சத்திரத்துக்கு போகல, திசாபுத்திக்கு போகல, அப்படியே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இவருடைய லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்துல குரு சனி, இதுக்கு பேரு பிரமகத்தி தோஷம்னு எடுத்துக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இட சுத்தம், 4ஆம் இட சுத்தம், 5ஆம் இடத்துல எந்த கிரகங்கள 6ல சந்திரன், 7ல செவ்வாய். புரியுங்களா? 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும். சூரிய 10ல திக்பலத்தில் இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அப்ப இவருடைய ஜாதகப்படி நம்ம ஆய்வு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற நான் எந்த பலனுக்கும் போக மாட்டேன். ஜாதகம் கொடுத்தாங்கன்னா ஜாதகம் சொல்றது 10 நிமிஷம் சொல்றோம், அரை மணி நேரம் சொல்றோம். இவங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் கருத்து. வந்த உடனே அவங்கள கேட்க வேண்டியது என்ன, எடுத்த உடனே உங்க வீட்டில் முறத்தவரி திருமணம் நடந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்தா ஆமான்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி இவருடைய ஜாதகத்துல லக்னத்துல குருவும் சனி ஒரு வீட்டில இருந்து 2ஆம் இடத்துல ராகு. அப்ப 2ஆம் இடத்துல ராகு மிதுன ராகு, பொல்லாத ராகு, காற்று ராசியில ராகு இருக்கக்கூடாது. சார், காற்று ராசியில ராகு இருக்கக்கூடாது. காற்று ராசியில இருந்தா என்ன பண்ணோம்? அதுவும் புதன்மணின்னு என்ன, லக்னத்துக்கு 3ஆம் இடம் காமத்திரேகானம் காற்று ராசியில. அப்ப வேகமா இருப்பான்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம ராகு திசையெல்லாம் ஓடிச்சுன்னு சொல்லல, வேகமா செயல்படுவான். எதுல செயல்படுவான்? காமத்துல. 3ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், 2ஆம் இடத்துல ராகு. அப்ப இந்த பாயிண்ட் 2ல ராகு இருக்கிறது, இந்த பாயிண்ட் கொடுத்துறோம். புரியுதுங்களா? அப்படியே வர நேரா எங்க வரோம்? இங்க 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இப்ப செவ்வாய் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இந்த செவ்வாய் என்ன பண்றாரு? செவ்வாய்க்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், ரத்தக்காரகன் செவ்வாயும் காமக்காரகன் சுக்கிரன் ஒரு வீட்டில் சேர்ந்தாரு, பார்த்தாரு. நாடி பிரகாரம் இப்போ அப்படியே இப்போ நாடிக்கு செவ்வாய் சுக்கிரனுக்கு கனெக்ஷன், ராகு சந்திரனுக்கு கனெக்ஷன். 1, 5, 9 கிடைச்சிருச்சுங்களா? இவர் காதல் திருமணம் பண்ணுவாரா? புரியுதுங்களா? சார், 1, 5, 9, 3, 7, 11. ஆமா ஆமா, நாடி பெறி போகணும். அதனால பாடல் விட்லாபுர ராஜன் சொல்லி இருக்கிறாருல்ல, சுக்கரனோடு செவ்வாய் சூழ்ந்திட லக்ன நல் கேந்திரத்தில் சஞ்சரித்திட பிறந்தோர் அக்னி சாட்சியாக அடந்திடும் மனைவி இருக்க கூக்களாய் மாற்றான் மனைவி கொஞ்சிடும் கல்யாவாள்னு சொல்லி விட்லாபுர ராஜன் நவீன சிந்தாமணியில் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. ஈஸியா எடுத்துடலாமே. இது ஒன்றும் முடியாத வேலை இல்லையே. நாம படிச்சுக்கணும், படிச்சா கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ சந்திரனுக்கு இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ராகு சந்திரன் கனெக்ஷனு, செவ்வாய் சுக்கிரன் கனெக்ஷனு. அப்போ என்ன சொல்லிட்டான்? நெட் அடுப்பில் அங்கே குரு சனியை வச்சு பேசணும், ராக வச்சு பேசணும், ஆல்ரெடி சந்திரனை வச்சு பேசணும். இப்போ சுக்கிரனை செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அப்போ இவன் காதல் திருமணம் பண்ணுவான், கலப்பு திருமணம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு உர்ஜிதமான ஒரு கேள்வி வந்துருச்சு. ஆமான்னு சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? எடுத்த உடனே அதுதான் கேட்டேன். புரியுதுங்களா? ஆல்ரெடி அடுத்தது என்ன பண்ணலாம்? எப்படி கல்யாணம் பண்ணுவான், எப்படி கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுடைய பாருங்க, இந்த பையனுக்கு லக்னம் ரிஷப லக்னம்,
புரியுதுங்களா? சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அம்மா, சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அம்மா. இந்த அம்மாவுக்கு 3ஆம் இடம் யாரு? சின்னம்மா. சார் சந்திரனுக்கு 3ஆம் இடம், சந்திரன் தான் காரக பலன் தான் நான் எடுப்பேன் அதிகமாக. ஸ்தான பலன், பாவக பலன் அப்புறம், பாவக பலன் அப்புறம், ஸ்தான பலன் அப்புறம், முதல்ல காரகம். புரியுதுங்களா? இப்போ சில ஜாதகத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குரு நீச்சமாக இருப்பார், புத்திர காரகன் குரு. ஆல்ரெடி 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் சில பேர்த்துக்கு குழந்தை கிடைக்காதுன்னு நம்ம பாடல் சொல்லியிருக்குது. ஆனால் அப்படி இல்லை, அது மாறுபட்டு கருத்து வருது. குரு நீசமாக இருந்து 5ஆம் இடம் நல்லா இருந்தால் குழந்தை கிடைக்கும், 5ஆம் இடம் கெட்டு போய் குரு நல்லா இருந்தால் குழந்தை கிடைக்கும். புரியுங்களா? இப்போ 2 வகையில் நாம் எடுத்துக்கிறோம் இல்லையா பலன். அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது, எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறத கொண்டுகிட்டு போகிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தோம்னா தாய் காரகன் சந்திரன் இங்கிருந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இங்க 3ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துக்கு இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு சகோதர ஸ்தானம் யாருங்க? 3ஆம் இடம். புரியுதுங்களா? இந்த 3க்கு புத்திர ஸ்தானம் என்ன? 5ஆம் இடம். சார் இந்த இடத்துல எடுத்துக்காங்க, இவங்க அம்மாவுக்கு சகோதரி 3, 3க்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானம் எங்க இருக்குது? இந்த ஜாதகப்படி இங்க 7ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. சார் எடுத்துக்கலாமா? இப்படி தெரியுதா? அப்ப இந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான்? தன்னுடைய சின்னம்மா பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். காதல் திருமணம் என்பது வேறு. இப்ப நம்ம முதல் சொன்ன விதி பூரா காதல் திருமணம். ராகு, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், அப்புறம் குரு சனி, இந்த பாயிண்ட் கொடுத்தோம். புரியுதுங்களா? ரெண்டாவது அடுத்தது என்ன பண்றோம்? புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்றோம்? அப்ப இவங்க அம்மாவுக்கு 3ஆம் இடங்கிறது வருது, 3க்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த இவனுக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காந்துக்குச்சு, இவனுக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காந்துக்குச்சு. ஓகேவா? சரியாயிருச்சு. சரி சார், இப்போ இந்த லக்னப்படி இப்படி எடுத்துக்கிட்டோம். இது லக்னம் பேசுது. வேற எந்த முறையில் எடுத்தா அடுத்த பலன் நமக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சந்திரனை வச்சு பேசிட்டோம். இப்ப அப்படியே இங்க இருந்து காலபுருஷன்ல இருந்து எடுங்க சார், காலபுருஷன்ல இருந்து எடுங்க. பாருங்க, நீங்க சொல்ற கணக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க சார். உங்க கணக்குல சொல்றேன். இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் சூரியன், 4க்கு சகோதர ஸ்தானம் யார்? இதுதான் நமக்கு பிடிக்கணும். பட் இவருக்கு என்ன? இங்க இருந்து 1 2 3 4 5 வந்துருச்சா? இந்த சூரியனை புதனை எடுக்கக்கூடாது சார். சூரியனை புதனை எப்படி எடுப்பீங்க? அது காதல் திருமணம் இல்லையே. பாருங்க, லக்னத்துக்கு 4, சகோதரி 3, அம்மாவுக்கு சகோதரி 3, 3க்கு 5ஆம் இடம் புத்திரம். இங்க குருவும் சனியும் சேர்ந்துக்குச்சு. எடுத்துக்காங்க. எஸ்ஸா? நீங்க அதாவது ஒரு முறையில மட்டும் எடுத்துக்காதீங்க, ஆய்வு பண்ணுங்க. சுக்கிரன் குரு, செவ்வாய் சுக்கிரன் இந்த இடத்துல பாருங்க. நான் இப்போ 2-3 நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு பொண்ணு ஜாதகம், அவங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஜோசியம் மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற ஜோதிடர்கிட்ட ஃபோன் பண்ணி லைவ்ல கேட்குறாங்க. மிதுனத்தில் சுக்கிரன் செவ்வாய் குரு 3 பேர் இருக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, அவர் சொல்றாரு இது அருமையான ஜாதகம், அற்புதமான ஜாதகம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு வெட்ட வெளிச்சமா தனுசு லக்னமா இருந்து 7ஆம் இடத்துல குரு சுக்கிரனா இருந்து இது காதல் பண்ணுது, கலப்பு பண்ணுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவர் என்ன கேட்டாரு? ஐயா நாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்கல, புரியுதுங்களா? எங்க புள்ள வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தான் நாங்க. அப்படியா? அது அப்படி இப்ப என்னாச்சு? அதனாலதான் சொல்றேன், நீங்க பிறட்டுறாங்க. இந்த பலனை இந்த வழியில சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறவங்க கிட்டயே நீங்க இது சொல்ல முடியுமா நான் கேப்பன்னு சொல்றேன். ஒரு 2 கிரகங்களை வச்சு நட்சத்திரங்கள் இல்லாம, புரியுதுங்களா, நட்சத்திரங்கள் இல்லாம ஒருத்தருக்கு தொழில் சொல்ல முடியுமான்னு லைவ்ல போறது. நான் என்ன சொல்றேன், நீங்க தொழிலை சொல்ல முடியலன்னு கேட்டா நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்ல முடியுமா, டைவர்ஸ் பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்பேன்.
ஏன்னு கேட்டா இந்த 12 ராசி, இந்த லக்னம் ஒரு ராசி, ஜோதிடம் என்பது 12 ராசிக்கு ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த அடுத்த சப்ஜெக்ட்லையும் சென்டம் அடிக்க முடியாது. புரியுதுங்களா? எல்லா புக்லையும் வந்து 100க்கு 100 மார்க் வாங்கிட முடியுமா? நிச்சயமா முடியாது. புரியுதுங்களா? 1 2 தான் வாங்க முடியும். அப்ப என்ன, அந்த 1 2 தான் நம்மளை கை தூக்கி விடுது. நீங்க தொழிலை பத்தி பேசுவீங்க, நான் கல்யாணத்தை பத்தி பேசுவேன், இன்னொருத்தர் படிப்பை பத்தி பேசுவாங்க, ஒருத்தர் குழந்தைய பத்தி பேசுவாங்க. அதுதான் பிடிக்கும், அதுதான் வரும் நமக்கு. எல்லா சப்ஜெக்ட் 12 ராசி சப்ஜெக்ட் வராது. புரியுதுங்களா? உதய ஒன்று ஏமாத்த செய்யும். அதுக்கோசரம் எல்லார்ட்டையும் முட்டாளுன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இதில் என்னாச்சு, இந்த கிரகத்தில் ஐயா பேர பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியுது. காலபுருஷனுக்கு எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து காலபுருஷன்னா என்ன, 4ஆம் இடமா சார்? 4ஆம் இடமா? புரியுதுங்களா? அதுக்கு 3ஆம் இடமா, 5ஆம் இடமா? 4 3 5 குரு சனி சேர்ந்துருச்சா? பிரம்மகத்தி தோஷம் குருவும் சனியும் சேர்ந்தாவே முறத்தவரி திருமணம்னு கொடுத்துட்டுமா? அப்ப காலபுருஷன் லக்னத்திலிருந்து கொடுத்துட்டுமா? லக்னத்திலிருந்து வழி கொடுத்துட்டுமா? சந்திரன்லேருந்து கொடுத்துட்டுமா? இப்ப சின்னம்மா பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணதுக்கு விதி விலக்கு வந்துருச்சா? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா உங்களுக்கு தெரியுதா? ரைட், அருமையான கேள்வி. இது யாரு? அம்மா. இங்க இருந்து 3ஆம் இடம் சின்னம்மா, இவங்க குழந்தை. அங்க 5 கூட செவ்வாய் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டாரா? இங்க வந்துருச்சா சார்? இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்களா? இங்க இவர் கலசதர்சான 7ல வந்துட்டாரா? இங்க வந்துருச்சு, 7ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. சனி கீழ்நிலை அடிநிலை குரு. இந்த குரு சுபத்துவம் பண்ணியிருக்கலாமா? சனியோட சேர்ந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் நல்லது பண்ணியிருக்கலாமா? பண்ணாது. நான் தான் சொல்றேன், குரு ஆமா ரோக அது அங்கதான் குழப்பம். ஏற்கனவே நாம சொல்றோம், இந்த ஜாதகத்துல அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பாட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு கூட இதுல சொல்லலாம். புரியுதுங்களா? இவங்க பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லலாம், இவங்க வீட்டில் எத்தனை திருமணம் நடந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா திருமண பலன் நம்மளால முடியும், எடுக்க முடியும். நீங்க எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஏன்னு கேட்டால் உங்ககிட்ட அழகா சொல்லிடலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாது, பார்ட்டி உட்கார்ந்துருந்து கேட்கணும், அப்பதான் அது தெளிவு வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி காதல் திருமணம், கலப்பு திருமணம், ஆமா அல்ல, இங்க எப்படி நிற்கும்? சின்னம்மா பையன் பெரியம்மா இதுல விடுவாங்களா? முதல்ல கண்டிப்பாக விட மாட்டாங்க. இல்ல ஐயா, இல்ல அப்படி இல்லை. செத்து போயிருங்கிறதெல்லாம் தவறான கருத்து, அது தவறான கருத்து. இதுக்கு விதிவிலக்கு ஏதாவது இருக்குதான்னு நாம தேடணும். ஜோசியராகிய நாம் ஐயா இவங்க போயிட்டாங்க, இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியில் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாம இருக்கும். இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம தான் வழி சொல்லணும். சொன்னோம்னா ஒரு 9 வாரம் பிரார்த்தனை கொடுத்தோம்னா அவங்களுக்கு தொலை தொடர்பு மூலியமா போன் வரும். இருக்கிற இடம் இங்க இருக்கிறேன்னு போன் வரும். அப்ப அவங்க உடனே நம்ம கிட்ட பேசுவாங்க. சார் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி நாங்க போய் சுத்தணும், கோயிலை சுத்தணும், இங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கலாம். கோயிலுக்கு போய் சரி பண்ணிக்கிறீங்களா, வேற மெத்தேட்ல சரி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கணும். இந்த இடத்துல வேற வழி எத்தனையோ வழி இருக்குது, ஒரு ஊருக்கு ஒரு வழி இல்லை. சார் பள்ளிப்பாளையம் வர்றதுக்கு புரியுதுங்களா, ஒரு ரூட்லாம் இல்லை. இந்த பக்கம் இருந்து சங்ககிரியிலிருந்து பஸ் வருது, திருச்செங்கோட்டிலிருந்து வருது, ஈரோட்டிலிருந்து வருது, குமாரபாளையத்திலிருந்து வருது, எந்த பக்கம் வேணாலும் வரலாம். நிறைய ரூட் இருக்கா? புரியுதுங்களா? ஏதோ ஒரு வழியில போய் சரி வந்துடுறோம் இல்லைங்க, ஒரே வழியில வந்தோமா? இல்லை, அவங்களுக்கு ஒவ்வொரு வழியா பார்த்து தான் பூந்து வந்தோம். அந்த மாதிரி இதுக்கு நிறைய ரூட் இருக்குது. கோயில் வழியில சரி பண்ணா லேட் ஆகும்.
புரியுதுங்களா? ஈஸியாக சரி பண்ணலாமா? கொண்டுகிட்டு வந்துடலாம். சார் பிரிக்கலாமா? பிரிச்சிடலாம். பிரிஞ்சிருவாங்களா? சார் பிரிஞ்சிருவாங்களா? இவங்க பாருங்க, இதில் பிரிஞ்சிருவாங்களா? வாய்ப்புகள் தெரியுதா? பிரிஞ்சுதான் ஆகணும். பாருங்க, ஏன் பிரிஞ்சிருவாங்கன்னா இந்த சனி செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்துட்டாங்க. பரம விரோதிகள், பரம விரோதிகள். புரியுதுங்களா? ஆல்ரெடி இந்த இடத்துல குருவும் சனி ஒரு வீட்டில் சேர்ந்தா, குரு புத்தியோ நடந்தாலோ குரு திசையோ நடந்தாலோ அந்த குரு நன்மைகளை செய்யாது. குருவுடன், புரியுதுங்களா, சனியுடன் குரு இணையும் போது குருவனுடைய சுபத்தன்மை போயிரும், சுபத்தன்மை போயிரும். அதே சனி புத்தி வந்ததுன்னா, சனி திசை வந்ததுன்னா அருமையா வேலை செய்யும். ஏன்னு கேட்டா அந்த குருவனுடைய சுபத்தன்மையை வாங்கி இந்த சனி பலனை கொடுப்பாரு, யோகத்தை கொண்டுகிட்டு வருவாரு. இது நடக்கும். அப்ப இந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் எங்கிட்ட எக்கச்சக்கமா வரும். ஏன்னு கேட்டா லோக்கல்ல நம்ம ஐஎஸ்டியான ஜாதகம் பார்க்கல, விஐபி விஐபி நம்ம நண்பர் சொல்ற மாதிரி விஐபி அப்படின்னு தான் சொல்லுவாரு. விவிஐபின்னு சொல்லுவார். நம்ம பாலகிருஷ்ணனே ஒரு விஐபி தானே, இன்னொரு வி போட்டுக்கணும். அந்த மாதிரி ஜாதகத்தை நாம பார்க்கல. ஏன்னு கேட்டால் நம்ம இருக்கிற இடம் சில லோவான ஜாதகம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி போவதெல்லாம் கரெக்டாக ஒத்து வரும். புரியுதுங்களா? இந்த ஜாதகம் இந்த மாதிரி தான் போகுது. இன்னொரு ஜாதகம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், நட்சத்திரங்களுக்கே போகல. நல்லா புரிஞ்சுக்காங்க ஐயா தம்பி, நாம நட்சத்திரங்களுக்கே போகல, திசாபுத்திக்கு போகல. அப்படியே இதுதான் பேரு நெட்டெடுப்பு ஜோசியம். ரெண்டு கிரகங்கள் சேருது, பார்க்குது, இது எங்க இருக்குது அப்படியே எடுத்து சொல்லிடுறோம். புரியுதுங்களா? இதுல வேற மெத்தேடுக்கே போக வேண்டியதில்லை. இன்னைக்கு போட்டு இல்ல போட்டாச்சு. இதை போடுங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்து கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன் பாருங்க. இது வரைக்கும் நான் இப்போ ஒரு முதல்ல ஜாதகம் போட்டேன் சார், நட்சத்திரங்களை எடுக்கல, திசாபுத்தி எடுக்கல, பலன் ஈஸியா சொல்லியிருந்த முதல் கேள்வி அந்த ஜாதகத்தை பார்த்தா ஜாதகம் பார்க்குறவங்க நம்மளை உளி முழுங்கணும் மாதிரி ஜாதகத்தை கொடுத்துட்டு உட்காந்துக்குவாங்க. முன்னாடி சேரல, அப்படியே கம்முன்னு உட்காந்துக்குவாங்க. புரியுதுங்களா? அது ஒரு கோட்டரை குடிச்சிட்டு சொல்லுங்க சார், பயமில்லாத சொல்லுங்க நம்மளை. இந்த மாதிரி ஒரு கேள்வி பாயிண்ட் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நடு மண்டையில நச்சுன்னு பேசாம அந்த போதை காணாது போயிடும். கம்முன்னு இருந்துக்குவாங்க. சரி சாமி, அப்புறம் சாமின்னு வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பயமில்லாத சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வர்ற ஒரு கஸ்டமர் போறான், புரியுதுங்களா? ஆல்ரெடி லைவ்ல நான் சொல்றேன் கேளுங்க. லைவ் நடத்துறவங்க அனைத்து பேருமே லைவ் நடத்தக்கூடிய சார் உங்களுக்கு என்ன கேள்வி, இதுல என்ன கேள்வி அப்படின்னு கேட்டு பலன் சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்ட வர்ற ஜோசியர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க இல்லைங்களா, அவகிட்ட நோட்டை கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாம கேட்க முடியுமா? சார் கேட்க முடியுமா? ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது சொல்றது அப்படின்னு கேட்க முடியுமா? இல்ல, பேசாம உட்காந்துட்டா நாம கணக்கு போட்டு அப்படியே சொல்லணும். அவங்க தான் ஆமா இல்லைன்னு சொல்லணும். அப்படித்தான் பலன் எடுக்கணும். ஆனா லைவ் அப்படி இல்லை. போடுங்க நட்சத்திரம், போடுங்க நட்சத்திரம். இப்ப நட்சத்திரப்படி பேசுறேன்னு இல்லை. ஆமா, இப்ப நட்சத்திரப்படி பேசுறேன். இப்ப என்ன நெட்டடிப்பு ஜோசியம் கொடுத்தோம், கிரகங்களை பத்தி சொன்னோம். இப்ப நட்சத்திரங்கள் வேலை செய்யுதா இல்லையா? சார் ரெண்டுக்கும் போகணும் இல்லைங்களா? ஒன்று நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு பலன் கொடுத்தோம், எடுக்காம பலன் கொடுத்தோம். காலபுருஷனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்றோம், நட்சத்திரங்கள்ல பலன் கொடுக்குறோம். அப்படியே சொல்லலாம், காரகத்தை வச்சே பலன் சொல்லலாம். அங்க பாக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க, எடுக்கணும். பாருங்க, அங்கேயும் எடுக்கணும். எந்த இடத்துல தேவைப்படுது நமக்கு, சார் நமக்கு என்ன தேவைப்படுது, எந்த இடத்துல எது தேவைப்படுது, தேவைப்படுற இடத்துல எடுத்துக்கணும். நட்சத்திரங்களும் இருக்குது, திசாபுத்தி இருக்குது, பாவகம் இருக்குது, ஸ்தான பலன் இருக்குது, காரக பலன் இருக்குது. தேவைப்படுற இடத்துல எடுத்துக்க வேண்டிதான். இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கேபி சிஸ்டத்தில் போகலாமா? போகலாம். அதுலேயும் பலன் இருக்குது. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் நம்ம அந்த மாதிரி மறுக்க முடியாது. நாம்
நான் சொன்ன கூட நம்ம கணேசர் இருக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் பாரு. அதனால ஜாதகம் நிறைய வரும். அவங்க 4 ஜாதகம் பார்க்குறாங்க, நம்ம 10 ஜாதகம் பார்ப்போம். புரியுதுங்களா? நிறைய பார்ப்போம், நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆமான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ரெகுலராக வந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. சார் நம்மக்கிட்ட ஒரு 50,000 கஸ்டமர் இருக்கிறாங்க. எனக்கு எப்போ ஒரு 50,000 கஸ்டமர் இருக்கிறாங்க. புரியுங்களா? டெய்லி 10 பேர் வந்தால் போதும். ஏன்னா 30 வருஷம் கிட்டத்தட்ட நான் பஞ்சாங்கம் எடுத்து 1987 எடுத்தேன். 95லேயே ஆபீஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ 30 வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த 30 வருஷம் நாம ரெகுலர், அதாவது தொழில்முறை ஜோதிடர். இப்போ இத்தனை கஸ்டமர் கையில் வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அஷ்டமி, நவமி, தனி நாள், கரி நாள், வருமானம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இறைவன் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம வந்து திறமையெல்லாம் இல்லை, நமக்கு மேலே ஒரு பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அவரு தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு. அதை வச்சு பவித்து பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? 5-10க்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். சார் நான் வந்து இந்த கலையில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது 1987 பஞ்சாங்கம் வாங்கும்போது 89, 90 எல்லாம் எல்லா கலையும் கற்றுக்கிட்டேன். புரியுதுங்களா? எல்லா கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆமாம் ஐயா, அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சதில்லை, அறுத்துக்கிட்டு வந்து அரிஞ்சு அவங்களுக்கே சாப்பிட வச்சு, இந்த பூசணிக்காய் நேற்று சாப்பிட்ட சோத்துல மறைச்சி சாப்பிட்டியா அதாயா பூசணிக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சுங்கிறது யாருமே முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியாது. அந்த பூசணிக்காயை அவங்க காட்டிலேயே அறுத்துக்கிட்டு வந்து குழம்பு வச்சு அவருக்கே சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட வச்சு நேற்று மறைஞ்சு பறைச்சி எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க இல்லையா? அதுதான் பூசணிக்காய், அதுதான் முழு பூசணிக்காய். முழு பூசணிக்காய் எப்படி மாற்ற முடியும்? சரி, இப்போ அடுத்தது டைம் ஆகி போச்சு. அடுத்தது சொல்கிறேன் பாருங்க. இந்த பையன் ஜாதகம் எங்க தம்பி டேட்டு போடல? இல்லை, இது நட்சத்திரங்கள் போட தேதி இல்லை. அவங்க எழுதுனாங்கன்னா அந்த இங்கே யாராவது எழுதுனாங்கன்னா பாருங்க சார், இந்த ஜாதகத்தை இப்போ வந்து திசாபுத்தி போடுறாரு. இது என்ன பண்ணுன்னு உங்களுக்கு புரியுங்க. இவங்க அப்பா அம்மா பிரிவினை வருதா, இந்த மாசத்துல இடமாற்றம் வருது, வீடு மாற்றம் வருது, அப்பா பிரிஞ்சு போறாரு. எப்படி போறாருன்னு பாருங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய திசை, அதாவது புதன் திசையில குரு புத்தி ஓடும். புதன் திசையில குரு புத்தி தானே ஓடுது. புதன் திசையில குரு புத்தி ஓடுது. லக்னம் மீன லக்னம், லக்னத்துல சந்திரன். பாருங்க, புதன் திசையில குரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. புரியுங்களா? இந்த மாசத்துல குரு புத்தி வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2027 7வது மாசம் 3ஆம் தேதி இருக்குது. அது வரைக்கும் அப்போ இப்போதானே ஸ்டார்ட் ஆகிருக்குது குரு. புதன் திசையில குரு புத்தி மொத்தம் 2.5 வருஷம் தானே இருக்கும். எவ்வளோ நாள் இருக்கும் குரு புத்தி? அவ்வளோதானே இருக்கும். சொல்றேன் பாருங்க. இந்த புதன் திசையில பாருங்க, லக்னம் மீன லக்னம், ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், 2ஆம் இடத்துல புதன் குரு. பாருங்க, புதன் குரு 2ல, 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் கேது, 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, 5ல எந்த கிரகம் இல்லை, 6ல செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டாரு, 8ல சனி இருக்கிறாரு, 9ல ராகு இருக்கிறாரு. ஆல்ரெடி இதுதான் கிரகங்களுடைய ஒரு விதி. புரியுதுங்களா? ஆல்ரெடி நாம வந்து இந்த ஜாதகம் நம்மகிட்ட இப்போ எப்போ வந்தது? இப்போ 2 நாளைக்கு முதல்ல எங்க இருந்து வந்தாங்க? பக்கத்துல ஈக்காட்டூர்ல இருந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த கொண்டு வந்தோடனே இந்த ஜாதக திசாபுத்தி போட்டோடனே நம்ம என்ன கொடுக்குறோம்? சனி திசையில குரு புத்தி. சனி திசையில குரு புத்தி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தா சனி திசை தானே வரும், புதன் திசை வராது இல்லையா? உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தா மீனராசி, சனி திசை. அப்போ சனி திசை வந்து 15 வருஷம், 1 வருஷம் 1 மாதம் 17 நாள். இப்போ சனி திசையில குரு புத்தி இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த குரு புத்தியில அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. பையனை விட்டுட்டு பொண்டாட்டிட்டு விட்டு அவர் வெளியில வந்துட்டாரு. ஆல்ரெடி அவர் வந்த உடனே இடமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாசத்துல 1 மாசத்துக்குள்ள நடந்தது. சரி, இந்த சனி திசையில குரு புத்தி எப்படி இப்படி மாத்துச்சு அப்படிங்கறது ஒரு கணக்கு போடுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் இருந்தா தெரிஞ்சு சொல்லுங்க. நான் உண்மையை சொல்லிட்டு இல்லை, ஈஸியா சொல்லலாமே. சார் நான் உண்மையை சொல்லிட்டான்ல, பையனை விட்டுட்டு பொண்டாட்டி விட்டுட்டு இவங்க அப்பாவை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு இல்ல,
நீங்க பாரம்பரியப்படி சொல்லுங்க, நாடிப்படி சொல்லுங்க, இல்ல சாரவழி பலன் சொல்லுங்க. சரி சரி. சார் சனி திசையில குரு புத்தி. சரி, திசானா நல்லா புரிஞ்சுக்காங்க. திசாநாதன் 11 12 கூடியவன், லக்னத்துக்கு 11 12 கூடிய சனி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, உச்சம் பெற்றிருக்கிறாரு. சரி, சனி திசை இந்த குரு புத்தியில எப்படி மறைஞ்சது, எப்படி விட்டுட்டு போனாரு? இப்ப எடுங்க சார். யாருக்காவது புரியுதா? உண்மையை சொல்லிட்டேன். இதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எடுத்து பாருங்க, பலன் சொல்லுங்க. இப்பதான் சார பலன். இப்ப சார பலன்ல வாங்க, தெளிவா வந்துடும். ஐயா கேபி சிஸ்டத்தினா வரைக்கும் அப்படியே எவ்வளவு அழகா கொண்டு போனார் இல்லையா? கேபியில் சொன்னார் இல்லைங்களா? இப்ப சார பலன்ல வாங்க, சூப்பரா இருக்குது பாருங்க சார். ஒரு ஜாதகனுக்கு அந்த இது கொடுத்தோம் தம்பி, இது கொடு, மார்க்கர் கொடுங்க. பாருங்க, ஒரு இது எழுதி கொடுக்குற பாருங்க. 3 12ஆம் இடம், 6 12ஆம் இடம், 8 12ஆம் இடம் வேலை செய்தான்னு பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். 3 12ஆம் இடம் இடமாற்றம், 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம் முடிஞ்சுதா? 4ஆம் இடத்துக்கு 12, அம்மாவுக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம். புரிஞ்சுதா? 3 12ஆம் இடம் இடமாற்றம், வீடு மாற்றம், அம்மா வீட்டு பிரிவு. 6 12ஆம் இடம் கணவன் மனைவி பிரிவு. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம். 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். புரியுங்களா? 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்கிறது 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா, இது அம்மா, இது சகோதரன் அல்லது இடம். புரியுதுங்களா? இப்ப எடுங்க, இப்ப விளக்கமே கொடுத்துட்டேன். 3 12ஆம் இடம்னா ஒருத்தனுக்கு இடமாற்றம் வரும், சிறு பிரயாணம் வரும் அப்படின்னு சொல்றோமா சொல்லீங்களா? சார் சொல்றோம்ல, பிரயாணம் வரும், இடமாற்றம் வரும்னு கொடுக்குறோம். அப்ப அம்மாவுக்கு 3ஆம் இடங்கிறது வந்து அம்மாவுக்கு 12ஆம் இடம் ஆயிடுச்சுல்ல, 4க்கு 12 ஆயிடுச்சுல்ல. சரி, லக்னத்துக்கு 12 வந்தா என்ன? ஒண்ணு இடமாற்றம் பண்ண, இல்லைன்னா அம்மா விட்டு பிரியணும் இல்ல. ஈஸியா வந்துருச்சு. 6ஆம் இடம்னா எப்படி? 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம், கணவன் மனைவி பிரிவுங்கிற ஒரு கருத்து கொண்டு அப்படித்தானே எடுத்துக்கணும் நம்ம. 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12, அப்பம் பிரிகிறார். ஈஸியா வந்துருச்சு. இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. சரி, இது எப்படி சார் பிரிஞ்சாரு? இப்ப எடுங்க, இப்ப எல்லா விளக்கமும் கொடுத்துட்டேன், இதுலயே எல்லாமே சொல்லிட்டேன். இப்போவாது புரியுதா புரியலையா? அது இந்தம்மா பாருங்க, இங்க என்னாச்சு சார்? இப்ப நடக்கூடியது என்ன சொன்னோம்? சனி திசை ஓடுதா சார்? சனி திசை ஓடுதா? 12 கூட இந்த திசையா? 8ஆம் இடத்துல இருக்கிறாரா? எஸ். அப்பம் பிரிவாரா? ஏன் எவ்வளவு நாளா பிரியல? 8 12ஆம் இடம் பிரியணும் இல்ல, கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா பிரியல இல்ல. 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம். இப்ப சனி திசைக்கு இங்க கொடுத்துட்டோம். ரைட். இவர் வாங்கியிருக்கிற சாரம் என்ன சார்? சாரம் என்ன? செவ்வாய் சாரம். 2 9 கூடையவன் இல்ல, 2 9 கூடையவன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரா சார்? இந்த சாரம் சனி வந்து சித்திர நட்சத்திரம், செவ்வாய் சாரம். இப்ப 6 12ஆம் இடம், 8 12ஆம் இடம் வேலை செய்தா? சாரம் வேலை செய்தா? கேபி வேலை செய்தா சார்? இப்ப பாருங்க, இப்ப சனிக்கு வந்து சித்திர நட்சத்திரம் 2 9 கூடையவன் 6ல கெட்டு போயிட்டாரு. அப்போ இதுல 6ஆம் இடம் வேலை செய்யுது, 8ஆம் இடம் வேலை செய்யுது, 12ஆம் இடம் வேலை செய்யுது, 6 8 12ஆம் இடம் வேலை செய்யுது. சரி, இப்ப குரு எடுங்க சார். குரு எடுங்க. குரு இங்கிருந்து என்ன? 1 10 கூடையவன் இல்ல, 2ஆம் இடத்துல இருக்கிறார் இல்ல, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார் இல்ல சார். 1 10 கூடையவன் குரு. அவர் எங்க இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல இருக்கிறாரா சார்? 3ஆம் இடத்துல இருக்கிறாரா? சூரியன்
சார் இங்க குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாரா? எடுக்கணும். அதுதானே சாரபலன். நம்மளுக்கு அப்படியே ரன்னிங் ஒரு சார் ஒரு இப்போ அவர் வருவாரு, ஒரு ஜாதகத்தை நான் கையில் எடுத்த உடனே புரியுதுங்களா, ரன்னிங் அப்படியே நம்மளுக்கு மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். அப்பதானே நம்ம டப்பு டப்புன்னு பலன் சொல்லு வந்துங்க. இது போயிங்க, இது 1 2 3 5 என்னன்னு வச்சுக்க, நம்மளை பெணாத்தி எடுத்து விட்டு போயிடுவாங்க. உள்ளேயே விடக்கூடாது பேசுறதுக்கு, யாரும் பேசக்கூடாது, சொல்ற வரைக்கும் பேசக்கூடாது. அவங்க முகத்தை நம்ம இப்படி பேப்பர் பார்த்துட்டு சொன்னா இப்படியே தான் சொல்லணும். இப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா நம்மளை பிரட்டிடுவோம். புரியுங்களா? அண்ணாந்து பார்க்கக்கூடாது, நம்ம பேப்பர் மட்டும்தான் பார்க்கணும். உங்க மூஞ்ச பார்த்துன்னு வச்சுக்காங்க, அவன் நம்மளை பார்த்து நாம சோர்வு அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சா அவ்வளவுதான் முடிஞ்சது வேலை. புரியுதுங்களா? அப்போ இப்படியே சொல்லிட்டு போகணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன சொன்னான், நான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 3 12ஆம் இடம், 6 12ஆம் இடம், 8 12ஆம் இடம். ஏமா இப்போ இடமாற்றம் வந்திருக்கணும் இவங்க ஜாதகத்தில், இந்த பையன் ஜாதகத்தில் பாருங்க. இப்போ 3ஆம் இடம் 3 12ஆம் இடம்னு சொன்னேன். சூரியன் 6 கூடையும் சூரியன் குரு வாங்கிட்டாரு, 3ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. இப்போ 3 12ஆம் இடம் வேலை செய்யுது, 6 12ஆம் இடம் வேலை செய்யுது, 8 12ஆம் இடம் வேலை செய்யுது. இப்போ சார பலனுக்கு வந்துட்டோம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு எனக்கு சார் சொன்ன மாதிரி நான் உப நட்சத்திரத்துக்கு போகலை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நான் போக வேண்டியது இல்லை. எனக்கு பலன் தான் இங்கேயே சொல்லிடுறது இல்லை. நாம் எதுக்கு அங்கே அவ்வளோ தூரம் போகணும்? இங்கே வரலைன்னா தான் நாம் அங்கே உள்ளே போகணும். இப்போ நாம் ஏதாவது பாயிண்ட் சொல்லி நமக்கு பலன் வரலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கணக்கு உள்ளே போகணும். ஒரு பாயிண்டாவது மாறிச்சுன்னா நம்ம சொல்கிறதுக்கே அவங்க ஆமான்னு சொன்னால் நாம் உள்ளே போகணும், தேவையில்லை தானே. அப்போ என்ன சொன்ன, இந்த லக்னம் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இப்போ குரு புத்தி சார், இந்த குரு மீன லக்கணத்துக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க. குரு புத்தி சனி 8ல் மறைஞ்சாரு, 8ல் மறைஞ்சாரு. சனி 8ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் படாம வக்கரம் படுறது நல்லது தானே? வக்கரம் சனி உச்சம் பெற்று வக்கரம் படுறது நல்லது தானே? நல்லது. நீ சனி வேலை செய்யலின்னு அர்த்தம் சார். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று, பாவ கிரகத்தினுடைய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று வக்கரம் பெற்றுச்சுன்னா இயல்பு நிலைக்கு மாறான கருத்து, கெட்ட நிலைமை நல்ல நிலைமைக்கு வருது அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கிறோம். இயல்பு நிலைக்கு மாறான கருத்து. அப்ப சனி கெட்டது செய்யக்கூடாதுல்ல, செய்யக்கூடாது. சரி சார், இப்ப குரு புத்தி ஏன் சூரியன் இங்க இருந்தா வக்கரமாக ஆக மாட்டாரா? இங்க இருந்து எடுத்துக்கிட்டாவே தெரிஞ்சுக்கலாமா? சூரியன்ல இருந்து 5 6 இப்படி எடுத்துக்க வேண்டியதானே? ஓ சார் இல்ல, இங்க பாருங்க பாருங்க, சூரியன்ல இருந்து நீங்க 9ஆம் வீட்டு வரைக்கும் எந்த கிரகம் இருந்தாலும் வக்கரம் எடுத்துக்காங்க. சூரியன்ல இருந்து நீங்க ஒன்னும் குழப்ப வேண்டாம், அடிச்சு நொறுக்குங்க, அவ்வளவுதானே. வேற என்ன இதுல கருத்து? எந்த கிரகம் இருந்தாலும் வக்கரம் போடுங்களே, இதுக்கு என்ன போய் கணக்கு? எடுத்துக்காங்க, இது ஒரு பெரிய வேலை இல்லை, நாம இப்படித்தானே எடுத்துக்கணும், இது ஒரு குழப்பம் எல்லாம் இல்லை. சரி, இப்போ குரு புத்தி மீன லக்னத்து குரு நல்லவரா கெட்டவராங்களா சார்? 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறார் இல்ல, நாம என்ன பலன் சொல்லுவோம் சார்? மீன லக்னத்து குரு 1 10 கூடவே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, என்ன பலன் சொல்லுவோம்? நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னு சொல்லுவோமா? நல்லா இருக்குன்னு தானே வரும். இப்ப சார பலனுக்கு போ. இப்போ மீன லக்னத்துக்கு இல்ல சார், நீங்க சார பலனுக்கு போவாத, நெட் எடுப்புல சொல்லுங்க. மீன லக்னத்துக்கு குரு 1 10 கூடவே தனஸ்தானங்கிற 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒரு சுபரோட இணைந்திருக்கிறாரு. நல்லது சொல்லுவோமா கெட்டது சொல்லுவோமா? இந்த இடத்துல மட்டும் பலன் சொல்லுங்க. நல்லது தானே சொல்லுவீங்க, ஏன் மாறிச்சு? வேற வர முடிச்சு. இப்ப சார பலன் இருந்தா சார பலன் இல்லைன்னு குப்பைன்னு சொல்றாங்களா, அதுக்கு தாங்க ஐயா இது நான் விளக்குறேன். சார பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த விளக்கு நான் கொடுக்குறேன். சனிதான் வக்கரம் பெட்டாவே இல்ல. இப்ப குரு பாக்குறாரு இல்ல, 2 சுபர்கள் சார், 2 சுபர்கள் இரண்டு சுபர்கள் பாக்குறாங்க. புரியுங்களா? அதான் சார், சுபகிரகம்
குரு பார்த்தாவோ சேர்ந்தாவோ கோடி நிவர்த்தி சுபத்துவம் பாவத்துவம் இங்க எங்க போச்சுன்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு தான் இந்த ஜாதகம் இன்னைக்கு போட்ட ஜாதகம், அதுக்கு தான் இந்த ஜாதகம். புரியுங்களா? முதல்ல என்ன பண்ணேன், சாரம் எடுக்காத நெட்டெடுப்புல ஜோசிய கிரகங்களை பத்தி பலன் சொன்னேன், அதுவும் சரிதான். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணோம், நெட்டெடுப்புல போகாம சார பலன் போட்டு பலன் கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? இது மீன லக்னத்துக்கு 1-10 கூடியவன் தனஸ்தானத்துல இருந்தா நல்லது செய்யும், பொருளாதாரம் வரும், தொழில் இருக்கும், வருமானம் வரும்னு எடுத்துக்குவோம். புரியுதுங்களா? ஆல்ரெடி இது என்ன, இது அப்படியே மாற்று கருத்து வந்துருச்சு. அதனால நமக்கு எல்லா விதியும் தேவைப்படும், எல்லா விதியும் தேவைப்படும். புரியுங்களா? கிரகங்களும் தேவைப்படும், சார பலனும் தேவைப்படும், கேபி சிஸ்டம் எல்லாமே தேவைப்படும். ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லாத ஒன்று செயல்படாது. அதனால ஜோதிடத்துல எல்லா பலனும் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பாணியில போனா எல்லாமே நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றதா ஜோசியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணிதம் இருந்தாலும் அவங்க கணிதத்துல அவங்க போங்க ஜெயிச்சுக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஆல்ரெடி இந்த தர்ம சாஸ்தாவில் 40வது மாத கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி, இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த ஜோதிட மக்களுக்கும் ஜோதிட அறிஞர்களுக்கும் வித்வான்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி, நான் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ கேட்குங்க. ஓகே, ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிற மாதிரி சும்மா சட்டன்னு வெடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்னார் நெட்டெடுப்புலையும் பலன் சொல்லிட்டாரு, சாரத்துலேயும் வச்சு பலன் சொல்லிட்டாரு. இவர் பேசுறதுல ஏதாச்சும் மாற்று கருத்து நம்மளால தெரிவிக்க முடியுமா? முடியாது, ஏன்னா நம்மளே மாட்டிக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். சரி, ஓகே, ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பாருங்க, நீங்கள்